பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு சென்னையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் படையெடுக்கும் மக்களால் சிங்கப்பெருமாள் கோவில் ஜிஎஸ்டி சாலையில் வாகனங்கள் பல கிலோமீட்டர் தொலைவு அணிவகுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சூரியராஜன். சுமார் எத்தனை மணி நேரமாக இந்த போக்குவரத்து நெரிசல் அங்கு காணப்படுகிறது? விவரங்கள். தொடர்ச்சியாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 5 நாட்கள் விடுமுறை காரணமாக தென் மாவட்டத்துடைய மக்கள் சென்னையிலிருந்து சென்னை புறநகர் கோயில் தொடர்ச்சியாக கடந்த 2 நாட்களாக தென் மாவட்டத்தை நோக்கி படையெடுக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடியுது. இப்ப நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது சிங்கப்பெருமாள் கோயில் பகுதி. சென்னையில் மட்டும் இல்லாமல் சென்னை புறநகர் பகுதியும் நேற்று தினத்தை தொடர்ந்து 2வது நாளாக தான் தற்போது படையெடுத்து குறிப்பா 2 சக்கர வாகனம் முதல் 3 சக்கர வாகனங்கள், கார், ஆமணி பேருந்து, அரசு பேருந்து என பல வகையான வாகனங்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வாகனங்கள் 2வது நாளாக ஒரே நேரத்தில் சென்னையிலிருந்து மக்கள் வெளியேறி தென் மாவட்டங்கள் நோக்கி குறிப்பா மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, சேலம், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் செல்லும் காரணமாக தான் இந்த சிங்கப்பெருமாள் கோயில் ஒரு போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாக காணப்படுது. குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் 108 ஆம்புலன்ஸ் கூட 108 ஆம்புலன்ஸ் செல்ல முடியாமல் இந்த கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் தவிக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடியுது. இந்த போக்குவரத்து நெரிசலானது சிங்கப்பெருமாள் கோயில் முதல் மலைமலை நகர், கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலாக இந்த போக்குவரத்து நெரிசல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இந்த போக்குவரத்து நெரிசல் கடுமையா இருப்பதன் காரணமாக பொதுமக்களும் வாகன ஓட்டியும் ஒரு கடுமையான ஒரு இன்னல்கள் சந்திச்சிருக்காங்க. ஒரே நேரத்தில் மக்கள் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்கள் நோக்கி இந்த தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கான காரணமாக ஒரே நேரத்தில் மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் சென்னையிலிருந்து வெளியேறி தென் மாவட்டத்தை நோக்கி படையெடுப்பதன் காரணமாக தான் இந்த ஒரு போக்குவரத்து என்பது தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நீடித்து வருகின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.